தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 6 முதல் 14 வயது மாணவர்களின் சேர்க்கை விகிதமானது சரிவை சந்தித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். மத்திய அரசு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர கல்வி அறிக்கையை வெளியிட்டு வருகின்றது. இது நாடு முழுவதும் குறிப்பாக 5 முதல் 16 வயது உடைய மாணவர்களிடையே நடத்தப்படுகின்ற அந்த கணக்கெடுகளின்படி மாணவர்களின் அந்த கற்றல் விகிதங்களை மத்திய அரசு வெளியிடுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது கடந்த ஆண்டுக்கான அந்த ASCR எனப்படுகின்ற வருடாந்திர கல்வி அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தளவில் 37.8% 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களை காட்டிலும் குறைந்த வகுப்பில் உள்ள பாடங்களில் உள்ள சொற்களை படிக்க முடியாத நிலையில் உள்ளதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. அதே போல 77% 3ஆம் வகுப்பு மாணவர்கள் குறிப்பாக 2ஆம் வகுப்பு அளவிலான சொற்களை படிக்க முடியவில்லை என இந்த வாசிப்பில் பின்தங்கியுள்ள தமிழக மாணவர்களின் நிலையை இந்த அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக இந்த 37.8% என்கின்ற இந்த சதவீதம் என்பது கடந்த 2018ஆம் ஆண்டை காட்டிலும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு 25% இருந்த இந்த சதவீதம் என்பது தற்போது 37.8% அதிகரித்திருக்கின்றது. அதே போல அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 62.2% மாணவர்கள் குறிப்பாக இந்த வகுத்தல் எனப்படுகின்ற அந்த டிவிஷனை செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சதவீதம் 2018ஆம் ஆண்டை காட்டிலும் குறிப்பாக அதிகரித்திருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் உள்ள ஊரக பகுதிகளை பொறுத்தளவில் 3ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 8% மாணவர்களால் ஒரு வார்த்தையை கூட படிக்க முடியவில்லை என்றும் 36.3% மாணவர்களால் வார்த்தைகளை படிக்க முடிந்தாலும் 1ஆம் வகுப்பு அளவிலான பாடங்களில் உள்ள முழு சொற்களை படிக்க முடியவில்லை என்பதும் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது.